ஹாய் எவ்ரி ஒன். இப்பொழுது நாம் அனைவருமே இந்த மே மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்களுக்கு மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி என்பது நிகழ்ந்து விட்டது. எந்த ஒரு அஸ்ட்ரோ சாஃப்ட்வேர்ல போய் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நம்ம அதுக்கு ஜாதகம் கணிக்கணும்னு டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா சனி என்ற ஒரு கிரகம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறது அப்படின்னு தான் அந்த ஜாதகத்தினுடைய அவுட்புட் என்பது இருக்கும். மேலும் இந்த மே மாதத்தில் 2 முக்கியமான பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. இந்த மாதத்தின் நடுவில் ராகு பயிற்சி மற்றும் குரு பயிற்சி, அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இனி கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் இது நாள் வரை ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இனி மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதையும் தவிர இதே மே மாதத்தில் சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசியில் உச்ச சுக்கிரன் மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதையும் தவிர புதன் என்ற கிரகம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மீன ராசியில் இருந்து பிறகு மேஷ ராசிக்கு வந்து இந்த மாதத்தின் கடைசியில் அவரும் ரிஷப ராசிக்கு வருகிறார். இந்த பக்கம் கும்பராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய, எதிர்முனையில் இது நாள் வரை கன்னி ராசியில் இருந்த இந்த கேது என்ற கிரகம் இனி சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த மே மாதத்துக்குண்டான நிறைய பிளானட்டரி டிரான்சிஷன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நமக்கு என்ன மாற்றம், நாம் ஒரு ஏற்றம் வருமா, இல்லை எங்கேயாவது மிரண்டு போவோமா அப்படின்னு நிறைய பேர் தனித்தனியா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் இந்த பதிவை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தயாரித்துள்ளோம். எங்கே நமக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது, எங்கே நாம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை இப்பொழுது துல்லியமாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் காண்போம். பொதுவாகவே இந்த ஊடகங்கள்ல நிறைய காணொளிகள் நம்ம கொடுத்திருந்த போது அதில் நிறைய பாதிப்புக்குள்ளான நபர்கள் கடகராசி அப்படின்னு நம்ம போட்ட போது, அதுல இந்த பூச நட்சத்திரத்தை பத்தி பேசின போது நிறைய பூச நட்சத்திரக்காரர்கள் ஒன்றாகவே சேர்ந்து கொண்டு, சார் எங்க நட்சத்திரம் பூசம், நாங்க போனது மோசம் அப்படின்லாம் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். நான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல் கடகராசிக்காரர்களை இந்த காலில் மூட்டை பூச்சியை போட்டு நஸ்கிற மாதிரி ஒன்று நஸ்கிருவேன்னு இந்த சினிமாலெல்லாம் நிறைய வில்லன் எல்லாம் பேசுறாரு பாருங்க. அந்த அளவுக்கு மொத்தமாக சில கிரகங்கள் துவம்சம் செய்து விட்டது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இனி இவர்கள் படிப்படியாக எந்திரிப்பார்கள். கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் மனதளவில் பெரிதாக எடுத்துக்கொண்டு, அது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரொம்பவும் ஜாலியாக இருப்பது இல்லைன்னா ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமா ஃபீல் பண்ணுவது எல்லாமே இந்த கடகராசி நபர்கள் தான். இப்போ இவர்கள் எல்லாரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இது நாள் வரை குரு பகவான் இருந்த போதும் நமக்கு பெருசா ஒன்றும் நடக்கலையே, இப்ப குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு வருது, இது விரைய குருன்னு சொல்றாங்களே, என்ன சார் நடக்கும், ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் முதலில் உங்களது அஷ்டமஸ்தானத்தை விட்டு வெளியே சென்று விட்டது. பிளஸ் நடக்கலனாலும் மைனஸ் நடக்காது. மைனஸ் நடக்கல அப்படிங்கிறத நீங்க ஒரு பெரிய பிளஸ்ஸா எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த மே மாதத்தில் 9, 11 பரிவர்த்தனை, லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில், பாக்யஸ்தானாதிபதி லாபத்தில், கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி உச்சம். இதையும் தவிர இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் உங்களுக்கு உங்களுடைய தனஸ்தானாதிபதி, அதாவது வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், அவரும் உச்சம். லாபஸ்தானாதிபதி உச்சம், சுகஸ்தானாதிபதி உச்சம், தனஸ்தானாதிபதி உச்சம். பிறகு தனஸ்தானாதிபதி லாபத்தில் அமர்கிறார். பிறகு ஜீவனாதிபதி லாபத்தில் அமர்கிறார். பிறகு வெற்றி ஸ்தானாதிபதி ஜீவனத்தில் வருகிறார். பிறகு வெற்றி ஸ்தானாதிபதியே லாபத்துக்கு வருகிறார். சார் என்ன சார் இதெல்லாம் நியாயமா சார்? ஒண்ணுமே புரியல சார் நீங்க சொல்றது. அதாவது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள், லாபம், வெற்றி, மேலும் மேலும் நிறைய ஆர்டர்ஸ், லாங் டேர்ம் பெனிஃபிட், இது நாள் வரை எங்கெல்லாம் ஆஃப்ல இருந்தீங்களோ அங்கெல்லாம் ஆன் ஆகக்கூடிய அமைப்பு. ஒரு ஃபிளைட் மோட்ல இருந்த ஒரு போனை எப்படி நம்ம ஒரு நார்மல் மோடுக்கு வரும்பொழுது
பொழுது அந்த சிக்னலை பிக்கப் பண்ணுதோ அதை போல் நிறைய வாய்ப்புகளையும் நிறைய சிக்னலையும் பிக்கப் பண்ணி மேலும் மேலும் ஜம்ப் ஆகி மேலே போகக்கூடிய அமைப்பு. சார் நல்லா இருக்கு சார், நீங்க சொல்றது எல்லாமே 12ஆம் வீட்டுல வருதே சார் குரு பகவான். 12ஆம் வீட்டில் குரு வருவதனால்தான் இவர் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்க இருக்கிறார். இந்த 8ஆம் வீட்டில் இருக்கிற ராகு நமக்கு சில நேரத்துல பிளஸையும் கொடுக்கும், சில நேரத்துல மைனஸையும் கொடுக்கும். ஆனால் இங்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது சில திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் சாஸ்திரத்துல சொல்றாங்க. 8ல இருக்கிற ராகுவை குரு பார்க்கறதுனால அந்த ராகுவுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிளியர் ஆகி நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை அவர் கொடுப்பதற்கு தயாராகி விடுவார். கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் வந்தாலும் நிகரற்ற லாபத்தை அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக கொடுப்பார். என அவர் முதலில் குருவின் நட்சத்திரத்தில், அதாவது உங்களுக்கு பாக்யாதிபதியின் சாரத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அதன் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் தான் பலன்களை பிரதிபலிக்கும். அதனால இந்த அஷ்டம ராகு உங்களை நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் கொடுப்பார். சார் எங்க சார் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம். நீங்க ஒரு வார்த்தைய ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்பதான் ஒரு ஒரு ஓப்பனா சொன்னா என்னை தப்பாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியில கூட்டிட்டு வந்தால் என்ன நிலைமையோ இப்பொழுதுதான் அந்த நிலைமைக்கு நிறைய கடகராசிக்காரர்களுக்கு வருகிறது. இனிமே தான் they have to spread out, they have to open their wings. இப்போதானே வெளியில வந்திருக்கிறோம். வந்த உடனே அந்த கமிட்மெண்ட் இந்த கமிட்மெண்ட்னு நம்ம கொடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் மாட்டிக்கொள்வோம். முதல்ல we have to return to our normal condition. பிறகு நீங்களாகவே உங்களை நன்றாக உணர்ந்து அதற்கேற்றாற் போல் நீங்கள் வார்த்தைகளை உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கோ அல்லது உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கோ அல்லது ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ கொடுங்கள். அதுவரை கொஞ்சம் மௌனமாக இருப்பது புத்திசாலித்தனம். இந்த அஷ்டம சனி விலகுவது என்பதும் தனஸ்தானாதிபதி உச்சம் மற்றும் லாபம் என்பதும் இவர்களுக்கு இந்த 9-11 பரிவர்த்தனை என்பது ஒரு நிகரற்ற ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். ராசியில் செவ்வாய் நீசம் என்றாலும் கடகராசியை பொறுத்தவரை நீசபங்க ராஜயோகமாகத்தான் வருகிறது. எனவே உங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இதனால் வரை ஓப்பனா சொன்னா நிறைய கடகராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத ஒரு நிலைமையில ஸ்கூலையோ காலேஜையோ படிக்க முடியாமல் தடை ஏற்பட்டதெல்லாம் இருந்தது. இந்த விஷயங்கள் எல்லாம் இனிமே இவர்களுக்கு படிப்படியாக அனுகூலமாக ஒரு குட் நியூஸாக வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தொடர்ச்சியாக வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, சித்தர் வழிபாடு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.